நீங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமான டிங் 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 சஹூர் மறுபடியும் பேசப்படுது. ஆனா இந்த அதிகாலை வழக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ரமலான்லயும் நகரம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீரான டிங் டிங் சத்தம் தெருக்கல்ல கேட்கும். அதுதான் சஹூர் டிரம்ஸ் அடிப்பவர். நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் அதிகாலை உணவுக்கு எழுப்புறவர். இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அலாரம் கடிகாரங்கள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் வர்றதுக்கு முன்னாடியே டிரம்ஸ் அடிப்பவர்கள் தெருக்களில் நடந்து அவங்க டிரம்ஸ் அடிச்சு யாரும் சஹூரை தவறவிட கூடாதுன்னு உறுதி செஞ்சாங்க. வருஷங்கள் போக போக டிங் 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 சஹூர் வெறும் சத்தத்தை தாண்டி ஒரு கலாச்சார நிகழ்வாக மாறிடுச்சு. இது சமூகத்தை ஒன்னு சேர்க்கும் ஒரு தருணம். குழந்தைகள் இதுக்காக காத்திருப்பாங்க. குடும்பங்கள் சிரிக்கும். ரமலான் நோன்பு பத்தி மட்டும் இல்லாம் ஒற்றுமைய பத்தியும் ஒரு நினைவூட்டல் இது. ஓதாங் ஈஷிஃபைல கூட தொழில்நுட்பம் நிறைந்த உலகத்துல பல இடங்கள்ல டிங் 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 இன்னும் பலமா ஒலிக்குது. இது ஒரு பழைய ஞாபகம், இது ஒரு பாரம்பரியம், இது ஒரு சத்தம். அது சொல்லுது எழுந்திருங்க, சஹூருக்கு நேரம் ஆச்சு. அதனால அடுத்த முறை நீங்க அதை கேட்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வாழும் வரலாற்றின் ஒரு பகுதியை கேட்டுட்டு இருக்கீங்க.